எல்லாருக்கும் அவங்களுடைய வீடை ரொம்பவே யூனிக்கான ஸ்டைலில் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கும். அந்த யூனிக்கான ஸ்டைலுக்காக அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய முதல் விஷயம்னு பார்த்தீங்கன்னா வீடோட இன்டீரியர்ஸ் அண்ட் அவுட்டோர் லேண்ட்ஸ்கேப். வெல்கம் டு டே 3 ஆஃப் பில்டிங் யுவர் ட்ரீம் ஹவுஸ். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு அவுட்டோரில் யூஸ் பண்ணுற லேண்ட்ஸ்கேப்பில் உள்ள ஸ்டெப் ஒரு வீட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுதுங்கிறது தான். இந்த லேண்ட்ஸ்கேப் உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வீடு நம்ம இடம் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டார்டிங்லேருந்து மினிமம் 15 to 20 ஃபீட் பின்னாடி தள்ளி இருக்கணும். அப்போ தான் இந்த லேண்ட்ஸ்கேப் நம்மளால் பண்ண முடியும். இந்த லேண்ட்ஸ்கேப்போட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசானவங்களால் கூட ரொம்பவே ஈஸியாக எந்த விதமான ஹேண்ட் ரெயில்ஸ், எந்த விதமான சப்போர்ட், யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக அந்த ஸ்டெப்பில் ஏறி போக முடியும். ஆவரேஜாக ஒரு ரெகுலர் வீட்டில் மினிமம் 5 ஸ்டெப்ஸ் இருக்கும். அது என்ன ரீசன்னாலாம், ரோட் லெவலுக்கும் அவங்க வீடோட ஃபவுண்டேஷன் லெவலுக்கும் உள்ள ஹைட்டை மேட்ச் பண்ணுறதுக்கு மினிமம் 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த 5 ஸ்டெப்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் ரைஸ் அண்ட் 12 இன்ச்சஸ் அகலம் அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த லேண்ட்ஸ்கேப்போட ரூலே அப்படியே டிஃப்ரெண்ட். ரைஸ் உங்களுக்கு இங்கே 3 இன்ச் தான் இருக்கும். ஆனால் அந்த படியோட அகலம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 இன்ச், அதாவது 2 அடி இருக்கும். நார்மல் ஸ்டெப்பையும் இதை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் காஸ்ட்டாக வரும். உங்களுக்கு ஒரு வயசானவங்க எந்த விதமான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஏற முடியும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற நம்ம வீட்டில் நம்ம என்ன தான் யூனிக்கான ஸ்டைலில் ஆர்கிடெக்சரல் அண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த லேண்ட்ஸ்கேப்பில் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப பெரிய ஹைலைட்டராக இந்த இடத்துல உங்களுக்கு விசிபிள் ஆகும்.